ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 20/6/2025 பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாப்கா பியார் லேனா ஹோ தோ ஆத்ம அபிமானி ஹோக்கர் பைட்டோ. பாபாவுடைய அன்பை அடைய வேண்டுமென்றால் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். பாப்சே ஹம் ஸ்வர்காவர்சா லே ரஹே இஸ் குஷிமே ரஹோ. நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம், இந்த குஷியில் இருங்கள். संगम युग पर तुम ब्राह्मण से फरिश्ता बनने के लिए कौन सी गुप्त मेहनत करते हो? பாபா கேள்வி கேட்குறாங்க. சங்கம் யுகத்தில் பிராமண குழந்தைகள் நீங்கள் பிராமணிலிருந்து ஃபரிஷ்தா ஆகுவதற்காக என்ன ஒரு குப்தமான முயற்சியை செய்கிறீர்கள்? பதில், तुम ब्राह्मणों को पवित्र बनने की गुप्त मेहनत करनी पड़ती. பிராமணர்கள் நீங்கள் பவித்திரமாக ஆகுவதற்கு தான் குப்தமான முயற்சி செய்கிறீங்க. तो ब्रह्मा के बच्चे संगम पर भाई बहन हो. நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள், சங்கம் யுகத்தில் சகோதரன் சகோதரி. பாய் பहन கந்தி திருஷ்டி रहने सकती. சகோதரன் சகோதரிக்குள்ள அழுக்கான பார்வை, கெட்ட பார்வை என்பது இருக்கவே முடியாது. ஸ்திரீ புருஷ் சாத்திரத்தை दोनों अपने को बीके समझते हो. ஸ்திரீ புருஷ் நீங்கள் கூடவே இருந்தாலும் கூட இருவருமே தன்னை बीके அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க, சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்மிருதி से जब पूरा पवित्र बनो तब फरिश्ता बन सके. இந்த ஸ்மிருதி மூலமாக எப்பொழுது முழுமையாக பவித்திரமாகறீங்களோ அப்பொழுது ஃபரிஷ்தா ஆக முடியும். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, तुमको टॉपिक तो जरूर लेनी है. आज बच्चों को टॉपिक पर समझाते हैं. பாபா டாபிக் வச்சு இன்னைக்கு புரிய வைக்கிற. ऊंचते ऊंचे भगवान, फिर नीचे आओ तो ब्रह्मा विष्णु शंकर बाप और देवताएं. मनुष्य को ये पता नहीं शिव और विष्णु, ब्रह्मा विष्णु शंकर का संबंध क्या है. டாபிக் வச்சு சொல்லணும். திருமூர்த்தி அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிவ ஜெயந்தி சொல்கிறோம்ல, அதுபடி நம்ம புரிய வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு கிளாஸ் அப்படி போய் எடுக்கக்கூடாது. ஒன்றுத்துக்கு என்ன பண்ணணும், டாபிக் போட்டுடணும். அதுபடி சொல்லும் பொழுது நாலேஜ் ஈஸியாக புரிய வைக்கலாம். உயர்ந்தவர் பகவான், அதுக்கு அடுத்து வாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் அப்பா, அதுக்கப்புறம் தேவதைகள் இல்லையா. மனுஷங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சிவன் யார், பிரம்மா விஷ்ணு சங்கர் யார், இதனோட சம்பந்தம் என்ன, கிசி கோபினோக்கி ஜீவன் கஹானிக்கா பார்த்தானே எந்த ஒருத்தவங்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை கதை என்ன தெரியாது. திருமூர்த்தி சித்திரம் தெரியும், எல்லாருக்கும் சித்திரம் தெரியும். ஆனால் இந்த 3 தேவதைகள் யார்? சிரஃப் தீன்கா தரம் துடை ஹோத்தாய். 3 பேருடைய தர்மம் என்ன, தரம் தோ படா ஹோத்தாய், டிடி தரம். தர்மனாலே என்ன, அது மிக உயர்ந்தது. தேவி தேவதா தர்மம்னு சொல்கிறோம். ஏஹே சூக்ஷ்மதனவாசி உப்பர்மேஷிவ பாபா. இவங்க சூக்ஷ்மதனவாசி யார்? பிரம்மா விஷ்ணு சங்கர். மேலே சிவ பாபா இருக்கார். முக்கிய பிரம்மா ஒரு விஷ்ணு. முக்கியமானது 2 பேர் தான், பிரம்மா விஷ்ணு. மற்றபடி சங்கர் இருக்கீங்க, பாட்டெலாம் கிடையாது. பாபா புரிய வைக்கிறாங்க, தும்கோ டாபிக் தேனிகே. நீங்கள் இந்த டாபிக் கொடுக்கணும். பிரம்மாலிருந்து விஷ்ணு, விஷ்ணுலேருந்து பிரம்மா எப்படி ஆகிறார்கள். எப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, சூதரன்லேருந்து பிராமணன் ஆகிறோம், பிராமணன்லேருந்து தேவதாரம். அதே மாதிரி இவங்க எப்படி ஆகுறாங்க? பहले பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா. ஒத்துக்காதே ஆத்மா சோ பரமாத்மா. பிரம்மாலேருந்து விஷ்ணு, விஷ்ணுலேருந்து பிரம்மா ஆகிறது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, ஆத்மாவே பரமாத்மான்ட்டாங்க. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. எப்போவுமே குழந்தை தான். குழந்தையும் அப்பாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்பான்னா அவருக்குரிய குவாலிட்டி இருக்குது, குழந்தைன்னா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி. இருவரோட முகம் பார்க்க ஒன்றா இருக்கலாம், ஒரே விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒரே விதமான ஆசனத்தில் அமர்ந்துக்கலாம், ஒரே விதமான பிஸ்னஸ் செய்யலாம், குணாதிசயங்கள் சிலது ஒத்து போகலாம். ஆனால் அப்பா தான், குழந்தை. சரி தானே, பார்க்குறதுக்கு வேணால் 2 பேரும் ஒரே மாதிரி தெரியல இல்லையா, தோற்றம் வேணால் ஒத்து போகலாம். ஆத்மா வேற இல்லையா. ஆத்மாவே பரமாத்மா இப்படி சாதாரணமாக ஒரு மனுஷனே ஒத்து போகலை. அப்போ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். எப்படி ஆத்மாவே பரமாத்மா சொல்ல முடியும்? இது எவ்வளோ பெரிய ராங், தவறான விஷயம் இல்லையா. ஆத்மாவே இன்னொரு ஆத்மாவோடு சேராது. 2ஓட குணாதிசயமே வேறு வேறையாக இருக்குது. அப்புறம் எப்படி பரமாத்மாவோடு சேர முடியுமா? 2ம் ஒன்றாக முடியுமா? இதெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம், புரிய வைக்க வேண்டிய விஷயமும் கூட. நமக்குள்ள பரமாத்மா இருக்கிறன்றதெல்லாம் ராங் இல்லையா.
இறைவனுடைய அம்சம் நம்மிடம் தெரியலாம், அவருடைய குணங்கள் நம்மகிட்ட தெரியலாம், அவரோட சக்தி நம்மிடம் தென்படும். அப்பாவோட குணங்கள் நம்மகிட்ட இருக்கும்ல, ஸ்தூலத்தில் அப்பா இருக்காங்க, அவங்களோட குணம் நமக்கு இருக்கும். 1-2 குணம் நமக்கு தெரியும், எல்லாமே அவங்களோடது நமக்கெல்லாம் வராது இல்லையா? அது மாதிரி தான் பாபா பரமாத்மாவுடைய சக்தி நம்மகிட்ட இருக்கலாம், அவருடைய குணங்கள் நம்மிடம் தென்படும், கண்டிப்பாக தென்படும். ஆனால் நான் வேற, பரமாத்மா வேற. இதுதான் பாபா புரிய வைக்க சொல்கிறார். இது யாரோட புத்தியிலையும் அவர் ஆத்மா அழுக்கிலிருந்து தூய்மையாகுது. பரமாத்மா எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடாது இல்லையா? பரமாத்மா ஆத்மா ஏதோ ராங்க, இது தவறான விஷயம் இல்லையா? ஹோபி நெய் சக்தா, அப்படி ஆகவும் முடியாது. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் நல்லா புரிய வைக்கணும். कोई कहते हैं परमात्मा कृष्ण के तन में आए, अगर श्री कृष्ण में आए तो ब्रह्मा का पार खत्म हो जाता है. பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரீரத்தில் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிரம்மாவுடைய பாட்டே இங்கே கிடையாது இல்லையா? கிருஷ்ணா இருந்தது சத்தியுகத்தில், அங்கேயே பரமாத்மா வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சொர்க்கத்தில் இருக்க எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக கிடைச்சிருக்கு. அப்போது எல்லாமே இருக்கிற இடத்துல பரமாத்மா வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பாபா இந்த வம்சாவளி என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம வரோம், சத்தியுகம், திரேதாகம், துவாபரகம், கலியுகம், இதெல்லாம் என்ன பண்ணணும், டீட்டெயிலாக டாபிக் போட்டு புரிய வைக்கணுங்கிற. சத்தியுகம் என்பது விகாரமற்ற உலகம், கலியுகம் விஷம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது. இந்த 2 வார்த்தை யாரோட புத்தியிலுமே இல்லைங்கிறார் பாபா. இதை நீங்கள் அவசியம் சொல்லணும். இது புத்தியில் இருந்தாலே போதும். இந்த உலகம் பாருங்கள் எவ்வளோ விஷயம் நிறைஞ்சதாக இருக்கு. இது எப்படி விகாரமற்றதாக ஆகுது? மனுஷங்களுக்கு இதெல்லாம் புரியல. விகாரமற்ற உலகம் எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க விஷயத்திலே இருந்துட்டுருக்காங்க. பாபா அவங்களுக்கு புரிய வைக்கிறார், தேவதைகள் விகாரமற்றவர்கள். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பிராமணர்கள் விகாரமற்றவர்கள்னு? நை துனியா வயஸ்லெஸ், புராணி துனியா விஷஸ். புது உலகம் விகாரமற்றதாக இருக்குது, பழைய உலகம் விஷம் நிறைஞ்சதாக இருக்குது. அப்போது இந்த சங்கம் யுகத்தை காட்டணும், இந்த மாறக்கூடிய தருணம் அப்படின்றத காட்டணும். விஷம் நிறைஞ்ச உலகத்தில் தான் விகாரி உலகத்துலேருந்து விகாரமற்ற உலகத்துக்கு போகிறோம், அந்த இன்பிட்வீன் பீரியட் இதுன்றதை காட்டணும். இப்போது நீங்கள் இந்த மரத்தை நினைவு வச்சுக்கணும், இது கல்ப விருட்சம். இந்த மரத்தோட வேர் பகுதி எங்கே இருக்குது, தண்டு பகுதி எங்கே இருக்குது இல்லையா? பிறகு மேலே கிளைகள் பிரியுது. அப்போ ஆரம்பத்தில் பாருங்கள் இந்த 3 தர்மங்கள் வருது, அதுதான் ரொம்ப முக்கியன்றார் பாபா. அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்கள் உருவாகுது, பிறகு கிளைகள் உருவாகுது. பிச்சாடிமே ஆனவங்க மான்பி ஹோ ஜாத்தா, கடைசியில் வரவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்க தானே செய்யும். படுக்கா ஜாடு ஊத்தா நான் தூர ஹே நெய், பாக்கி சாரா ஜாடு கடா ஹே. பாருங்கள் ஆலமரம் இருக்குது, முதல்ல ஒரு மரம் வரும், அது கொஞ்ச நாள் ஆனால் என்ன பண்ணும், விழுதுகள் விட்டு அந்த விழுதுகள்லேருந்து அந்த அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். முதல்ல அந்த மரம் அதோட அடிப்பகுதியே இருக்காது, இந்த விழுதுகள் எல்லாம் அதை தாங்கி நிற்கும், அவ்வளோதான். அந்த அடிமரமே போயிடும், தூர் போயிடும். பாக்கி சாரா முழு மரமும் நின்றுட்டுருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ தேவி தேவ தர்மன்றதே இல்லை, அந்த விழுதுகள் அதை தாங்கி நின்றுட்டுருக்குது. இத்து போச்சுங்கிறார் பாபா தேவி தேவதா தர்மம். பாரதவாசிகள் தன்னோட தர்மத்தை மறந்துட்டாங்க. நம்மளுடைய குலம் என்ன, தர்மம் என்ன, எப்படி வாழ்ந்தோம், தெய்வீக குணங்களோட ஆத்மா எவ்வளோ சுகமாக இருந்தது. முக்கியமானது இந்த தர்மங்களை தெரிஞ்சுக்கிறது தான். மற்றதெல்லாம் சின்ன சின்னது. முதல்ல தேவதா தர்மம், அப்புறம் என்ன ஆயிடுது, ஆதி சனாத்தன தேவதா தர்மம் முடிஞ்சோன்னே இஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் பௌத்தம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன். இதுதான் உலகத்துல இந்த 4 பெரிய தர்மங்கள் சொல்கிறேன். மற்றதெல்லாம் சின்ன சின்னது நிறைய இருக்கு. ஜாடவுக்கு சிருஷ்டி சக்கரக்குத்தம் அபிஜாந்த, இந்த மரமும் சிருஷ்டி சக்கரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தேவி தேவதா தர்மம் கா நாமே கும் கருதியா, தேவி தேவதா தர்மன்றதே அப்படியே மறைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த முதல்ல உருவாகிற மரம் போயிடும்ல, அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிவ பாபா நினைவு செய்யுங்க. இவர் பிரஜாபிதா பிரம்மா போத் ஐசி பி ஜுக்காத்தே அமாரா காம் தோ சிவ பாபா சே. நிறைய பேர் இப்படி கூட சொல்கிறாங்களா, எங்களோட வேலை சிவ பாபாவோட. பிரம்மாவை நாங்கள் ஏன் நினைக்கணும், உனக்கோ பத்திரை क्यों लेके, அவருக்கு ஏன் பத்திரம் எழுதணும், ऐसे भी है तुमको याद करना शिव बाबा, इसलिए बाबा फोटो आदि भी नहीं देते. நீங்கள் சிவ பாபா தான் நினைக்கணும், அவரோடு தான் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் பாபா ஃபோட்டோ கூட அனுப்புறதில்ல. ஆனால் இவரோட சரீரத்தில் சிவ பாபா வரார். தேகதாரி இல்லையே அவர்,
நீ தேகதாரி நினைக்க வேணாம். ஆனால் யாரை பாபா நிமித்தமாக வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். அதனால தான் லெட்டர் எழுத சொல்கிறார் பாபா. நம்ம சூழ்நிலை என்னன்னு அவருக்கு சொல்லணும்ல. அபி தோத்தும் பச்சுங்க பாப்சி வருஷம் அவரிடமிருந்து அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. वह अपने को ईश्वर कहते फिर उनसे क्या मिलता है? कितना घाटा पड़ता है भारतवासियों को. एकदम भारतवासी दिवाला हमारा प्रजा से भीख मांगते रहते, 10-20 वर्ष का लोन लेते, फिर देना थोड़े ही है. लेने वाले देने वालों दोनों ही खत्म हो जाएंगे. வாபஸ் வராங்க. தன்னை அவர் பாபா தன்னோட அறிமுகம் கொடுக்குறார். அவரிடமிருந்து என்ன கிடைக்குது, பாபாட்டேருந்து என்ன கிடைக்குது, அதை புரிஞ்சுக்கணும்ல நம்ம. பாருங்கள், இன்றைக்கி பாபா யாருன்னு தெரிஞ்சிக்காதனால எவ்வளோ நஷ்டமாயிட்டு பாருங்கள் பாரதவாசிகளுக்கு. பாரதவாசிகள் ஃபுல்லாகவே என்ன ஆயிட்டு நஷ்டத்தில் போயிட்டாங்க. பிரஜைகிட்ட இருந்து எல்லாமே கேட்குறாங்க. ராஜாவாக வாழ்ந்தவங்க பிரஜைகிட்டேருந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் கடன் கேட்குறாங்க. பிறகு கொடுக்க முடியுமா? முடியாது. அச்சா, பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க. முதல் விஷயம், ஞானத்தை ஆழ்ந்து சிந்தித்து ஞானத்தை கடையணும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு எப்படி ஆகிறார், இந்த டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். புத்தியில் ஞானத்தை மந்தன் செய்கிறதில் கடையிறதில் பிஸியாக வச்சுக்கணும் புத்தியை. இரண்டாவது, ராஜ்ய பதவி பிராப்தம் அடைவதற்கு ஞானம் மற்றும் யோகத்தின் கூடவே தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையை அவசியம் செய்ய வேண்டும். அப்படி திருஷ்டி போத் சுத்த பண்ணனே, தன்னோட திருஷ்டியை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வரதானம், सर्व संबंधों का अनुभव एक बाप से करने वाले अतक और विघ्न विनाशक भव. அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவத்தையும் ஒரு தந்தையிடம் வைத்திருக்கக்கூடிய கலைப்பற்ற மற்றும் விக்ன விநாசக்காக ஆக. அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவம் ஒரு தந்தையிடம் வைக்கக்கூடிய கலைப்பற்ற மற்றும் விக்ன விநாசக்காக ஆக. எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தமும் ஒரு பாபாட்ட வைக்கிறாங்க, உன்கோ और सब संबंध நிமித்த மாத்திர அனுபவம். அவங்களுக்கு என்னென்னா மற்ற எல்லா சம்பந்தங்களும் நிமித்த மாத்திர அனுபவமாகும். மற்றபடி சதா பாபுடைய அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கனால அந்த குஷியில் நடனம் ஆடிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த சம்பந்தமும் குறையா இல்லை. ஒருபொழுதும் கலைப்பினுடைய அனுபவமும் ஏற்படாது. கலைப்பற்றவராக இருப்பாங்க. பாபா மற்றும் சேவையில் மூழ்கி இருப்பாங்க. விக்னக்கே காரணம் ருக்னக்கே பஜ சதா விக்ன விநாசம். விக்னம் வரும், ஆனால் தடை ஏற்படுறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்ய, விக்னத்தை அழிச்சிடுவாங்க, விக்ன விநாசக் ஆகிடுவாங்க. அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபூதி ஒரு தந்தையிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால டபுள் லைட்டாக இருப்பாங்க. எந்த சுமையும் இருக்காது. எல்லா விதமான கம்ப்ளைண்ட்டும் சமாப்தி ஆகிடும். கம்ப்ளீட் ஸ்திதியினுடைய அனுபவம் ஏற்படும். சகஜ யோகியாக இருப்பாங்க. ஸ்லோகன், சங்கல்பத்தில் கூட எந்த ஒரு தேகதாரி பக்கமும் ஆக்கர்ஷணை இருக்கக்கூடாது. அப்படின்னா ஏமாற்றம் அடைய வேண்டி வரும். சங்கல்பத்தில் கூட தேகதாரி பக்கம் ஆக்கர்ஷணை கூடாது. ஆக்கர்ஷண முக்தாக இருக்க வேண்டும். அவ்வக்த இஷாரை சமிகை பாபா சொல்கிறாங்க. ஆத்மீய ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், अंतर्मुखीयागुங்கள். எப்படி अंतरिक्षयान वाले ऊंच होने के कारण सारे प्रवृत्ति के जहाँ के भी चित्र खींचने चाहे खींच सकते. எப்படி மேலே சேட்டலைட்டில் போகிறாங்க இல்லையா, விண்வெளிக்கு போகக்கூடியவங்க மேலே பறந்து போகக்கூடிய காரணத்தினால முழு பிருத்வி முழு உலகத்தையும் அவங்க எங்கிருந்து வேணாலும் சித்திரம் எடுக்க முடியும். என்ன மேலிருந்து பார்க்குறாங்க, விஞ்ஞானத்தில் அது நடக்குது. ஏசி சைலன்ஸ்க்கு சக்தி சே, அந்த மாதிரி நீங்கள் சைலன்ஸோடைய சக்தி மூலமாக அந்தர்முகியான் உள்நோக்கு முகத்தில் போகிற மூலமாக மனதோட அந்த சக்தி மூலமாக किसी भी आत्मा को चरित्रवान बने. எந்த ஒரு ஆத்மாவை நீங்கள் சரித்திரவான் ஆக்கி சிரேஷ்ட ஆத்மா ஆக்கிறதுக்கு காரணம் பிரேரணா கொடுக்க முடியும். உள்நோக்கு முகத்தில் போய் மற்ற ஆத்மாக்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், சங்கல்பத்து மூலமாக அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ அவங்களுக்கே அந்த எண்ணம் வரும், நம்ம சரித்திரவான் ஆகணும், நம்ம விஸ்வ சேவா பண்ணணும், நம்ம பகவானுடைய காரியத்தில் ஈடுபடணும், நம்மளை முழுமையாக
இதில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை தானாகவே நம்ம ஏற்படுத்திடுவோம். அச்சா. ஓம் சாந்தி.